டெக்ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ரப்பிங் ஃபாஸ்ட்னஸ். ரப்பிங் ஃபாஸ்ட்னஸ்னால் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு கிளாத்தை டைடு ஃபேப்ரிக், கலர்டு ஃபேப்ரிக் மேலே ரப் பண்ணும்போது வரக்கூடிய கலர் ஸ்டெயினிங் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறது தான் ரப்பிங் ஃபாஸ்ட்னஸ். இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது. ட்ரையாக துணியை வச்சு ரப் பண்ணுறது ஒன்று இருக்குது, வெட் கிளாத் வச்சு ரப் பண்ணுறது இருக்குது. இப்போ நம்ம டிஸ்கஸ் போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரையாக ரப் பண்ணுறதை விட வெட்டாக ரப் பண்ணும்போது ஃபாஸ்ட்னஸ் ரொம்ப புவராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரை ரப்பில் மேக்ஸிமம் நமக்கு அதிகபட்சமாக கிரேட் 4 வரைக்கும் தான் வரும். ஆனால் வெட் ரப் பண்ணிங்க அப்படின்னா 3/4, 3, 2/3 வரைக்குமே ஒரு சில ஷேட்ஸில் வந்து போகுது. ஏன் இந்த ஜஸ்ட் வாட்டரை மட்டும் இன்சர்ட் பண்ணுறதுனால, வாட்டரை மட்டும் அந்த ரப் பண்ணுற கிளாத்தில் நம்ம அப்ளை பண்ணுறதுனால எதனால் வெட் ரப் இந்த அளவுக்கு புவர் ஆகுது, அப்படி அந்த வாட்டர் என்னதான் செய்யுது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாட்டரில் வந்து 100% மாய்ஸ்சர் இருக்க மாதிரி அந்த ரப் பண்ண வேண்டிய கிராக்கிங் கிளாத்தை நாம் மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரப் பண்ணும்போது அந்த ஃபேப்ரிக்கில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து டைடு ஃபேப்ரிக்குடைய சர்ஃபேஸில் அப்ளை ஆகுது. இது அப்ளை ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டர் வந்து டைடு ஃபேப்ரிக்கினுடைய ஃபைபர்ஸ், டெக்ஸ்டைல் ஃபைபர் இருக்கு இல்லையா, அந்த ஃபைபரை வந்து பெனட்ரேட் பண்ணி ஸ்வெல் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது அந்த ஃபைபர் வந்து இந்த வாட்டரை எடுத்துக்கிட்டு பெருசாக வந்து ஒரு மாதிரி உப்ப ஆரம்பிச்சிடும். உப்ப ஆரம்பிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ், அதில் இருக்கக்கூடிய துவாரங்கள் வந்து பெருசாகிறதுனால உள்ள பெனட்ரேட் ஆகிருக்கக்கூடிய டைஸ் எல்லாம் வந்து ஈஸியாக வெளியே வரும். ரெண்டாவது, இந்த டைஸ் வந்து அந்த கிளாத் மேலே போய் ஈஸியாக போய் ஸ்டெயின் ஆகிறதுக்கு வாட்டர் வந்து ஒரு மீடியமாக ஒர்க் ஆகுது. வாட்டர் வந்து மீடியமாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து அந்த டைஸ், அன்ஃபிக்ஸ்டு டைஸ் எல்லாம் போய் அந்த கிராக்கிங் கிளாத்தில் போய் ஈஸியாக ஒட்டுது. மூணாவது பாயிண்ட்டு, நம்ம டைடு ஃபேப்ரிக்னுடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அன்ஃபிக்ஸ்டு டைஸ் வந்து இந்த வாட்டர் அப்ளை ஆன உடனே இந்த வாட்டரில் அது டிசால்வ் ஆயிடும். டிசால்வ் ஆன உடனே அது ஈஸியாக வந்து கிராக்கிங் கிளாத்தில் மைக்ரேட் ஆகுது. ரொம்ப ஈஸியாக வந்து ஆகிறதுனால ரப்பிங் ஃபாஸ்ட்னஸ் நமக்கு ஃபெயில் ஆகுது. நாலாவது பாயிண்ட் வந்து, வாட்டர் வந்து டைடு ஃபேப்ரிக்கினுடைய சர்ஃபேஸில் பட்ட உடனே அது வந்து ஸ்மூத்தாகவும் ஒரு மாதிரி வீக்கனாகவும் ஆயிரும். ஏன்னா வாட்டர் மாலிகுல் டைஸ் ப்ளஸ் ஃபைபர்னுடைய மாலிக்கு நடுவில் போய் உட்கார்றதுனால நம்ம ரப் பண்ணும்போது அதில் வரக்கூடிய அந்த ஹீட்டில் இந்த டைஸ் வந்து அதனுடைய பாண்டை வந்து பிரேக் பண்ணிட்டு ஈஸியாக வந்து அந்த வாட்டர் மீடியம் வழியாக பெனட்ரேட் பண்ணி அது வழியாக ஊடுருவி கிராக்கிங் கிளாத்தில் வந்து ஸ்டெயின் ஆகிடும். இந்த 4 காரணங்களால நமக்கு வந்து எப்பயுமே வெட் ரப்பிங் இஸ் வெரி வெரி புவர் தென் ட்ரை ரப்பிங். இதை எப்படி வெட் ரப்பிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, இதுக்கு வந்து என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அடிக்குவேட் வாஷ் ஆஃப், அதாவது அன்ஃபிக்ஸ்டு, அதில் ஃபிக்ஸ் ஆகாம இருக்கக்கூடிய டைஸை ப்ராப்பரான வாஷ் ஆஃப் சோப்பிங் கொடுத்து நாம் வந்து வெளியே எடுத்துடணும். அப்படி வெளியே எடுக்கல அப்படின்னா இந்த ரப்பிங் ஃபாஸ்ட்னஸ் ரொம்ப போராக இருக்கும். ரெண்டாவது, ஃபிக்ஸிங் ஏஜென்ட் போடணும். சர்டன் பர்சன்டேஜுக்கு மேலே டைஸினுடைய டெப்த் அதிகமாச்சு அப்படின்னா ஃபிக்ஸிங் ஏஜென்ட் போடணும். அதே மாதிரி ஆரஞ்சு மாதிரியான கலர்ஸ், டர்காய்ஸ் மாதிரியான கலர்ஸ், இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸிங் போடணும். மூணாவது, சிலிக்கான் சாஃப்ட்னஸ் அப்ளை பண்ணணும். கேட்டயானிக் சாஃப்ட்னஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கேட்டயானிக் சாஃப்ட்னர் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கேட்டயானிக்கும் டையும் ரியாக்ட் ஆகி கேட்டயானிக் டை காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இது வந்து ரப்பிங் ஃபாஸ்ட்னஸை இன்னும் வந்து போராக வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். நாலாவது வந்து ரெசின் ஆர் பைண்டர்ஸ் யூஸ் பண்ணோம்னா இந்த ரப்பிங் ஃபாஸ்ட்னஸ் வந்து நம்ம கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியும்.